அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எந்த வழியிலயாவது நாம செல்வந்தனாக முடியுமா? நாம எவ்வழியிலும் செல்வந்தனாக மாற வேண்டும் அப்படின்னு தான் எல்லா நபர்களும் நாம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப இதுல அ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நாம மாற வேண்டும் அப்படின்னா, முதல்ல ஒரு 3 வழி தான் இருக்கு. 3 வழிதான். ஒரு நேர்மை, ஒரு சரியான பாதை அப்படின்னா 3 வழிதான். இப்போ 3 வழியில என்ன? முதல் வழி நாம ஏதாவது ஒரு அ கம்பெனிக்கோ, அல்லது கடைகளுக்கோ, அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நாம வேலைக்கு போகணும். அல்லது அரசு துறைக்கு வேலைக்கு போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வழி. அப்போ நாம வேலைக்கு போனா, அதுல வர்ற நம்மளுடைய இன்கம்ம வைத்து செலவு செய்து, குடும்பங்களிலே ஏற்படுகின்ற அனைத்து நன்மை, தீன்மைகள் எல்லாம் அந்த பணத்திலே நாம செலவு செய்து, அதில் நாம் சிறுக சிறுக சேமித்து ஒரு நிலையை அடைய முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த கலிகாலத்துல, நாம வந்து நிம்மதியா சாப்பிடலாம். வேணுங்கிற உடைய உடுத்திக்கிடலாம். அதுல சேமித்து வைத்து அல்லது இதுபோல அ சேமிப்பு திறனை நாம மேம்படுத்தி, செலவுகள குறைச்சு நம்ம அதுல ஒரு நிலைய அடையலாம். 2வது வழி என்ன அப்டின்னா, நம்ம சொந்தமா ஒரு தொழில கத்துக்கிட்டு, கைத்தொழில்னு சொல்லுவாங்க. இல்ல அப்டின்னா குலத்தொழில், அப்பா செய்த தொழில் அல்லது தாத்தா செய்த தொழில, நாம சொந்தமா ஒரு தொழிலை உருவாக்கி, அதுல ஒரு லாபத்தை ஈட்டி, ஒரு இன்கம்ம கொண்டு வந்து, அதுல ஒரு செல்வ நிலைய நாம அடையலாம். இது 2வது வழி. இன்னொரு வழி என்ன அப்டின்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அ இன்னைக்கு வந்து உலக சந்தை மார்க்கெட்ல களமிறங்கி பல காலம் ஆச்சு. ஷேர் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ல ஒரு சிறிய முதலீடை கொடுத்து, நாமும் ஒரு பங்குதாரர்களாக நம்மளை இணைத்துக் கொண்டு, அதுல வருகின்ற அந்த லாப விஷயங்கள நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ இந்த 3 வழியில, முதல் வழி நம்ம வேலைக்கு போறதுக்கு நமக்கு தன்னிச்சையாக ஒரு திறமை வேணும். ஏன்னா, இன்னைக்கு படித்தவாளுக்கு அதற்கு தகுந்த திறமையான வேலைகள் நாட்ல இருக்கிறது. அது போராடித்தான் அந்த வேலைய கூட நம்ம வாங்கணும். 2வது வழி நம்ம சுயமா தொழில் செய்யணும். சுயமா தொழில் செய்யணும் அப்படின்னா, அது ஒரு சின்ன முதலீடு தேவ இருக்கு. அப்ப பெரிய நிறுவனங்களோட நாம பங்குதாரராக மாறணும். அது மாரி இன்வெஸ்ட் பண்ணணும். நாம பெருங்கொண்ட லாபத்த பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு பெரிய முதலீடு நமக்கு தேவை இருக்கு. உலகத்துல இந்த 3 வழி தான் சம்பாரிக்கிறதுக்கு. இன்னொரு வழி இருக்கு. அது திருடு பண்றது, அ அடுத்தவன ஏமாத்துறது, கூட இருந்து குழி பறிக்கிறது. இது போல ஒரு விஷயமெல்லாம் நடக்கும் நம்ம நாட்ல. அதுல போனவன் யாரும் பெருசா ஜெயிச்சிற முடியாது. அது உயிர இழந்து தான் போகணும். அது வந்து நல்ல வழி இல்ல. அதனால நாம அத பத்தி யோசிக்க வேண்டாம். இப்ப இந்த பதிவோட நோக்கம் என்ன? ரிஷப ராசிக்காரா பணக்காரனாக மாறுவது எப்படி? அதற்கான 3 வழிகளிலே முக்கியமான வழிகள் என்ன? அந்த டிப்ஸ் தான் என்ன? அப்படிங்கிறத உங்களோட இந்த பதிவுல பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா, நம்ம மனதும், நம்மளுடைய இந்த உடலும்
சீராக ஒரு நேர்கோட்டுல பயணிக்குமானால், நிச்சயமாக நாம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நீங்க நினைக்கலாம், இந்த பதிவ பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், சகோதர, சகோதரிகள் நினைக்கலாம். இப்படிதான் ஒவ்வொரு ஜோதிடனும் சொல்றான். நீங்களும் அதையே சொல்றீங்க. நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எவ்வளவோ போராடுறோம். ஆனாலும் வாழ்க்கையில மீள முடியா கஷ்டத்திலேயே நான் வாழுகின்றேன். அப்படின்னு மனதளவுல குமுறுகின்ற நிறைய நண்பர்கள நம்ம பார்க்கிறோம். இங்க தனித்திறமை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி திறமை இல்ல, முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து இல்ல, கைகளிலே பணம் இல்ல, குடும்பத்தை நாம் வழிநடத்துவது அன்றாடம் போராட்டமாக இருக்கிறது. இந்த நிலையில நான் எப்படி பணக்காரனாக மாறுவது? இந்த கேள்வி எல்லோரிடத்திலுமே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்குமே அந்த கேள்வி இருக்கும். ஆனா, இன்னைக்கு பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் பல வழிகள் எளிமையாகவே இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாலே அந்த திறமைக்கு தகுந்த ஊதியத்தையும், உயர்வையும் இந்த இயற்கை நமக்கு தருகிறது. அதுதான் முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்போ நாம வேலைக்கு போற நபர் பணக்காரனா மாறணும் அப்படின்னா, வேலைக்கு போய்க்கொண்டே ஒரு தொழிலை உருவாக்கணும். நம்ம வேலை பார்த்துட்டு, அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு வர்ற வருமானத்தை வச்சு, நமக்கென்று ஒரு தொழிலை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனாதான் அந்த பணக்கார நிலையை நாம் அடையும். சுய தொழில் செய்யறவா இன்னைக்கு இருக்கிற உலக சந்தைக்கு தகுந்தாற்போல அந்த தொழிலை விரிவுபடுத்தி, அதற்கு தகுந்தாற்போல மார்க்கெட், சந்தை விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த தொழிலை மேம்படுத்தணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஷேர் மார்க்கெட், பல நிறுவனங்கள், பெரிய பேங்குகள் எல்லாம் இருக்கு. அதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாம ஒருவன் பிறந்து விட்டால், ரிஷபராசியில பிறந்திருக்கீங்க, நீங்க பணக்காரனா மாறணும். 2 வழிதான். இப்ப இந்த 2 வழியில ரிக்வேத, அதர்வ வேத பழமையான முறைகளில ஒரு பழக்கம் இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகளும், முனிகளும், ஞானிகளும் அனுபவித்து கண்ட உண்மைகளை குறிப்புகளாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரணிகள் தான். அது சரியா புரிஞ்சுண்டாலே நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட மாட்டோம். அப்ப ஒரு காலை ராசியில ஒருத்தர் பிறந்திருக்கார். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அவர் தொழிலிலே இந்த சமூகத்துல நாம் ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும், ஒரு செல்வ நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சிக்கும் போது, இங்க தான் நீங்க இயற்கையோட நாம ஒத்து போகணும். யாரு? பணம் இல்லாம கஷ்டப்படுறவா இந்த வேலையை பண்ணணும். பணம் வந்துட்டாலே இது மாதிரியான பரிகார முறைகளோ, சூட்சும தந்திர முறைகளோ செய்ய வேண்டியதில்லை. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு போவாங்க, ஆரோக்கியம் கெட்டுவிடும். அதனால இயற்கையை நாம் கூட்டு சேர்த்துக்க வேணும். அந்த வகையில ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் பணக்காரனாக மாறுவதற்கு இந்த எளிய முறை டிப்ஸை நான் சொல்றேன். ரிஷபராசிக்காரா மட்டும்தான் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, எப்பவுமே எரிந்து போன மரக்கறி, அதாவது இயற்கை மரங்களை எரித்த கரிநிழல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மரக்கறி துண்டு ஒன்று எப்பவுமே நீங்க கையில வச்சுக்கிடணும். சின்னதா வச்சுக்கிடணும். எப்படி சாமிஜி இந்த மாதிரி சொல்றீங்களே, எப்படி அது என்ன காரணம்? இந்த மரக்கறி
ரிக்வேதத்து பழமையான குறிப்புல ரிஷபராசிக்காக குறிப்பு வச்சிருக்காங்க. இந்த கரித்துண்டு ஒன்றுமில்லாத உங்களை உயர்த்தும். ஏன்னா நிலக்கரி தான் ஒரு நாள் பொன்னாக மாறுகிறது. அது மாதிரி ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் எத்தனை இந்த 3 வழிகளிலே வேலைக்கு போறது, சொந்தமா தொழில் செய்றது, இன்வெஸ்ட் பண்றது, இதையெல்லாம் தாண்டி அந்த நிலைக்கு போவதற்கு முன்னதாக இந்த வேத முறைகளிலே இருக்கிற இந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும். இது இந்த கரிய நீங்க எப்பவுமே ஒரு சின்ன பேப்பர்ல கட்டி, சின்னதா நம்ம பேக்கெட்ல வச்சுக்கிற மாரி நீங்க போட்டு வச்சுக்கிடணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒன்றுமில்லா கரி உங்களை மனதளவிலே, உடலளவிலே செயல்திறனை சுத்தமாக மாற்றி, உங்கள இந்த சமூகத்துல ஒரு செல்வந்தனாக மாற்றும் அப்படிங்கிறது வேத ரகசியம். அப்ப ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் இத பயன்படுத்தி இந்த முறையிலேயாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். இதேபோல முக்கியமான தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. முக்கியமான தகவல் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நட்சத்திரக்காரனுக்கு ஒரு வேலை செய்யும், இன்னொரு நட்சத்திரக்காரனுக்கு இன்னொரு இது வேலை செய்யும். அதனால நிறைய பதிவுகளை உங்க வாழ்க்கையில உயர்வதற்காக பதிவிட்டு கொண்டே இருப்பேன். தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. நன்றி நண்பர்களே.